நாங்கள் எங்கள் காலம் தொலைந்து விடும் என்று பயந்து கொண்டிருக்கிறோம். தம்பி, நான் கடிகாரம் கட்டியிருப்பது முதலுக்கே மோசம் பண்றீடா. ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு தொடர்கிறது. 1789 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த 16வது லூயி மன்னன் காட்டுக்கு வேட்டையாட சென்று விடுகின்றான். அந்த நேரத்திலே பிரான்சிலே ஒரு மாபெரும் புரட்சி வெடிக்கின்றது. பொதுமக்கள் வீதியிலே இறங்கி வருகின்றார்கள். மாட மாளிகைகள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன. அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகின்றன. அந்த நேரத்திலே காட்டிலே வேட்டையாடி கொண்டிருந்த லூயி மன்னன் தன்னுடைய தினசரி குறிப்பு புத்தகத்திலே எழுதினான், இல்லை, ஒன்றுமில்லை, இன்று குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று எழுதினான். காரணம், அந்த காலத்திலே தகவல் தொழில்நுட்பம் என்ற ஒன்றே இல்லை. 1857 ஆண்டு சிப்பாய் கலகம் நடைபெறுகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுக்குள்ளே எப்படி செய்தியை பரிமாறுவது என்று தெரியாமல் சப்பாத்தி மூலமாக அப்பொழுது தகவல் பரிமாற்றம் நடைபெற்றது. அதையெல்லாம் தாண்டிதான் வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, கைபேசி, இணையம் என்று இப்பொழுது நாம் வந்து நிற்கின்றோம். முன்பெல்லாம் செய்தித்தாளிலே ஒரு மாணவனுடைய தேர்வு முடிவுகள் வரும் பொழுது விடுபட்ட எண்களுக்காக வருந்தி சில மாணவர்கள் மனம் உடைந்து போவார்கள், சிலர் இறந்து கூட போயிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இணையத்திலே உட்கார்ந்து தட்டினால் உடனே எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தா என்பதை உடனே எடுத்து சொல்கின்றது. இது ஒரு வகையான இணையத்தினுடைய வளர்ச்சியானது, ஒரு வகையில் அறிவியல் வளர்ச்சி. அதே சமயம் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி. 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை மூக்கு கண்ணாடி என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போது எழுந்த கண் தெரியாத மக்கள் எல்லாம் வீட்டிற்குள்ளே அமர்ந்து சமாளித்து விடுவார்கள். ஆனால் முக்கியமாக அலுவல் உள்ளவர்கள், உதாரணமாக அரசர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அரசவையில் உட்கார்ந்து கொண்டு யார் வருகிறார் போகிறார் என்பது தெரியாமல் யார் அங்கே என்று கேட்டுக்கொண்டிருப்பார். இல்ல, மாதம் மும்மாறி மழை பொழிகிறதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாரு ராஜா. அதுதான் நடந்து கொண்டிருந்தது. இது நான் இல்லையா ராஜா? ஆமா, இந்த ராஜா இல்ல, மன்னர்னு வச்சுக்கோ. மன்னர்னு வச்சா நீ வருத்தப்படுவேன். நான் என்ன தரத்தான் சொல்ல, அவன் மன்னர் அவன். சரி சரி. இது போன்ற நடவடிக்கைகள் இந்திய அரசர்களால் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டன என்று இல்லை. பிரான்சிலே ஹலோ என்றால் யார் என்ன என்று அர்த்தம். அதனால்தான் பிரெஞ்சு அரசர்கள் ஒரு நபர் வந்தால் ஹலோ என்றால் அவர் உடனே அவர் எதற்காக வந்தாரோ அந்த விஷயத்தை சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையுமே அதனுடைய காரணத்தை தெரியாமல் பின்பற்றும் நாம் ஹலோவையும் அப்படியே எடுத்துக்கொண்டு இது இப்படி நடந்து கொண்டிருந்தது. பிறகு 17ஆம் நூற்றாண்டிலே கண்ணாடியானது ஓரளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு 19ஆம் நூற்றாண்டில் நல்ல வளர்ச்சி அடைந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு முடிவு வரை கண்ணாடி போடுவது என்பது ஒரு இழுக்காக கருதப்பட்டது. மூதறிஞர் ராஜாதி முதல் வகுப்பிலே கேட்கின்றார், எனக்கு கண்ணாடி வேண்டுமாப்பா, எனக்கு கண் தெரியவில்லை என்று. ஆனால் அவருடைய அப்பா மறுத்து விடுறார், கண்ணாடி போட்டால் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று. மூதறிஞர் ராஜாஜிக்கு அவர் பள்ளி படிப்பை முடிக்கும் பொழுதுதான் கண்ணாடி கிடைக்கின்றது. இப்பொழுது தற்போது இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஞானி அவர்கள் எழுதுவார், எனக்கு சின்ன வயதிலே கண் சரியாக தெரியாது, மிகவும் மோசமான பார்வை குறைபாட்டினால் நான் அவதிப்பட்டேன். என் பெற்றோர் எனக்கு மிகவும் கடினப்பட்டு ஒரே ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தார்கள். அதை நான் கீழே போட்டு விட்டதால் கண்ணாடி இல்லாமலே வெகு காலம் அலைய நேர்ந்தது. அந்த காலகட்டத்திலே மாடு என்னை முட்டுவதற்கு பதிலாக நான் போய் மாடை முட்டி விட்டேன் என்று எழுதுவார். அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது நான் கண்ணாடி அணிந்து கொண்டு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இதையும் தாண்டி ஒரு அறுவை சிகிச்சை மூலம் உங்களுக்கு பார்வையை திரும்ப தரக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கின்றன என்னும் பொழுது இது அறிவியல் வளர்ச்சி, இது வரவேற்கத்தக்கதா இல்லையா? நாங்கள் எல்லாம் சென்று கற்குகைகளை உட்கார்ந்து கொண்டு கண் தெரியாமல் அலைய வேண்டுமா, அல்லது மனிதர்கள் போல் உங்கள் முன் மடமாட வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதோ நண்பர் பேச வந்தார் என்பதை எப்படி வந்தார் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். வெளியிலே நின்று நேரம் சரியாக இருக்கின்றதா என்று கடிகாரம் என்ற கருவியை பார்த்தார். உள்ளே வந்தவுடன் தன்னுடைய கைபேசியை அமர்த்தி கொடுத்தார். பிறகு ஒளிப்பட கருவியை வாங்கி உள்ளே வைத்துக் கொண்டார். பிறகு படப்பதிவு சாதனத்தின் முன்னே நின்று தொலைக்காட்சி என்னும் மிக பெரும் ஊடகத்திலே இந்த அறிவியல் வளர்ச்சியானது வரவேற்கத்தக்கது அல்ல என்று பேசப் போகின்றார். பேசி முடித்துவிட்டு ஒரு இருசக்கர வாகனத்திலே ஏறி சாலை விதிகளை பின்பற்றி வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அழுத்தி உள்ளே சென்று படுத்து பொத்தானை அழுத்தி மின்விசிறியை சுற்ற வைக்கும் பொழுது மின்சாரம் போனால்தான் இவருக்கு இங்கே என்ன பேசியிருக்கிறார் என்பதை விளங்கும் என்பது என்னுடைய வாதம். முதலுக்கே மோசம் பண்றீடா. பொதுமறை அறிஞன் அரியாசனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த தமிழ் களத்தினுடைய கருத்துக்களுக்காக செவி கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மரியாதைக்குரிய தோழர்களே, உலக சரித்திரத்தையோ உலக யுத்தங்களையோ அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்தீர்களேயானால் இந்த அறிவு வளர்ச்சி என்பதும் தொழில் புரட்சி என்பதும் மனித குலத்திற்கு எதிரானதாக, மானுடத்திற்கு எதிரானதாகத்தான் இருந்திருக்கிறது. காரல் மார்க்ஸ் குறிப்பிட்டான், இந்த அறிவு வளர்ச்சியை முதலாளித்துவம் பயன்படுத்திக் கொள்ளும், இந்த தொழில் புரட்சியை
பயன்படுத்தி கொண்டு முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் தின்று கொழுக்கும் என்று குறிப்பிட்டார். நான் ஒரு சரித்திர சம்பவம் சொல்கிறேன். வட்டமேஜை மாநாட்டிற்கு அரை நிர்வாண பக்கிரி என்று சர்ச்சிலால் வர்ணிக்கப்பட்ட காந்தியார் செல்கிறார். லண்டன் மாநகரத்திற்கு சென்று விட்டார். காந்திக்கு அறிவு வளர்ச்சியின் மீதும் தொழில் புரட்சியின் மீதும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. காரணம், காந்தி மானுடத்தை நேசித்தவன், கிராமத்தையே சுவாசித்தவன். இதனை கண்டு சர்ச்சில் குறிப்பிட்டார் காந்தியை, இவன் துருபிடித்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன், ராட்டையில் நூல் நூற்றிக் கொண்டு இவன் பிற்போக்குத்தனத்தின் வடிவமாக திகழ்கிறான் என்று விமர்சித்தார். லண்டன் மாநகரில் பத்திரிகையாளர்கள் காந்தியிடத்தில் இது பற்றி கேட்டபோது காந்தி சொன்னார், இந்த அறிவு வளர்ச்சியும் தொழில் புரட்சியும் மனிதனை இயற்கையில் இருந்து பிரித்து விடும்.